இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த நாள்ல கூட பல நாட்கள் கழிச்சு நம்ம இந்த ஜூம்ல சந்திக்கிறதுக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நல்ல தருணங்களுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த நாள்ல கூட பல வாரங்கள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். தொடர்ந்து இந்த வெக்கேஷன் டைம்ல ரொம்ப பிஸியா இருந்ததுனால தொடர்ந்து நம்ம மீட்டிங்ஸ் நடத்த முடியல. இனி இந்த வாரத்துல இருந்து கண்டினியூஸா நம்ம நிச்சயமா நம்மளால நடத்த முடியும்னு நான் நம்புறேன். ஏதாவது சவுண்ட் டிஸ்டர்பன்சஸ் இருந்தா மட்டும் கொஞ்சம் சொல்லிருங்க. வால்யூம் கிளியரா இருக்கா? லோவா இருக்கு சிஸ்டர் கொஞ்சம். லோவா இருக்கா? இப்போ சிஸ்டர் இப்போ கிளியரா இருக்கா? எனக்கு லோவா இருக்கு, தெரியல எந்த போன்ல ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல. கரெக்டா இருக்கு ஜிகா. பிரவீனா அக்காவோட மொபைல செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. கரெக்டா இருக்குது. ஓகேம்மா. ஓகே. இந்த வாரத்துல கூட ஒரு ஒரு வீக் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணோம். அந்த வீக் வந்து எல்லாமே டோட்டலா சிஸ்டம் ஃபால்ட்டா இருந்தது. மாத்தி மாத்தி எல்லாம் ட்ரை பண்ணி ஒரு மெசேஜ், அன்னைக்கு மெசேஜ் ரொம்ப ஆண்டவர் எல்லார் கூடயும் பேசினாரு. ஆனா எல்லாராலையும் அன்னைக்கு அட்டன் பண்ண முடியல. அதோடைய திருப்பி அந்த மெசேஜை தான் நான் எடுக்கணும்னு சொல்லி ஆவியானவர் எனக்கு உணர்த்தினதுனால அந்த மெசேஜை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தேவன் இன்றைக்கு நமக்கு ஈவாய் கொடுத்த கிஃப்ட்ஸ் என்னெல்லாம், மிகப்பெரிய கிஃப்டா தேவன் எதை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, அதை ரிசீவ் பண்றதுக்கு கொடுத்திருக்க அந்த அந்த கிஃப்டை ரிசீவ் பண்றதுக்காக தான் தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த விசுவாசத்திற்கு எதெல்லாம் தடை உண்டாக்குது, அந்த விசுவாசத்துல தடை இல்லாமல் தேவனோடு கூட நம்ம நெருங்கி உறவாடுகிறதற்கு எதெல்லாம் காரணங்களா இருக்க முடியும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். நான் நம்புறேன் இத நிச்சயமா இந்த இந்த வீக்ல இதை முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 2 வீக்ஸோ 3 வீக்ஸோ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து இந்த மெசேஜ் நீங்க கண்டிப்பா நீங்க கேளுங்க. இந்த அதாவது இன்றைக்கு நம்ம இந்த பூமியில இருக்கிறோம். பூமியில தேவன் நம்ம இந்த இடத்துல நம்மள ஒவ்வொருவரும் உலகத்துல ஒவ்வொரு இடத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் உற்று நோக்கி கவனித்து அவருடைய அன்பு நம்ம மேல இருந்தபடினாலதான் இந்த இடத்துல நம்ம ஒன்று சேர்த்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு முழு மனுக்குலத்தின் மேலையும் தேவனுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருந்தபடியினாலதான் அவருடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தார். இன்னைக்கு தேவன் கொடுத்த மகத்துவமான ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட், ப்ரெஷியஸ் கிஃப்டே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இதை எவ்வளவு தூரம் நம்ம ஆவியில இதை உள்வாங்குறோமோ அப்போதான் நம்ம வாழ்க்கையில இந்த கிஃப்டை நம்ம பெற்றதுக்கு உண்டான அந்த நன்மைகளை நம்ம சுதந்திரிக்க முடியும். உலகத்திலேயே மிகப்பெரிய கிஃப்டா இயேசு கிறிஸ்துவை நம் தகப்பனாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த கிஃப்ட் அப்படிங்கும் போதே நம்ம ஏதோ செஞ்சதுனால தேவன் நமக்கு கொடுத்தது இல்ல. அவர் நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தம் நமக்காக கொடுக்கப்பட்டவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. முழு பரலோகமும் திட்டமிட்டு தீர்மானம் பண்ணி தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி இன்றைக்கு தன்னோடு கூட இணைத்து கொள்ளும்படியாய் பிதாவாகிய தேவன் விரும்பினபடியினால இயேசு கிறிஸ்துவை நமக்கு அவர் கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். யோவான் 3:16 அதை தான் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ தேவன் உலகத்தை அழிக்கும்படியா வரல, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்படியா கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பல. எதற்காக அனுப்புகிறாரா? நித்திய ஜீவனை அடையும்படி. அந்த நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன? பல நேரங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். அவரை அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவனாகிய உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3 நம்ம பார்க்கிறோம். நித்திய ஜீவன் அப்படின்னா என்னெல்லாமோ நமக்கு எண்ணங்கள்ல இதுவரைக்கும் இருந்தது. ஆனா நித்திய ஜீவன் என்பது அவரோடு கூட இருக்கிற உறவு. அது நம்ம மரித்த பிறகு தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவை குறிக்கல. இந்த பூமியில வாழும் போதே தேவனோடு கூட நம்ம ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அவரோடு கூட உறவாடுகிற ஒரு வாழ்க்கை நிச்சயமா வாழ முடியும். அதை கொடுக்கும்படியாகத்தான்
கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஏன்னா ஆதாமின் நிமித்தம் முழு மனுக்குலமும் என்ன எண்ணங்களுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா, நாம் தேவனை விட்டு பிரிந்து விட்டோம். தேவனுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத இடத்துல என்னுடைய கீழ்ப்படியாமையினால நான் அந்த பழத்தை புசிச்சதுனால இன்னைக்கு இனிமேல் என்ன தேவன் நேசிக்க மாட்டார், என்ன தேவன் கைவிட்டுருவாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆதாமுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் வந்தது நிமித்தம் அந்த முழு மனுக்குலம் அந்த எண்ணங்களுக்குள்ளாக கடந்து சென்றது. அப்போ இன்னைக்கு ரோமர் 5:19 நம்ம பார்க்கிறோம், கீழ்ப்படியாமை, ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினால எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டோமா. அப்போ அந்த ஒரு ஆதாமின் நிமித்தம், அந்த ஒரு ஆதாமினுடைய எண்ணம் என்னவா இருந்தது? தேவன் என்னை கைவிட்டுட்டாரு, தேவன் என்னைய நேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனுடைய எண்ணங்கள்ல தேவனை அவன் தூரமாய் பார்க்க ஆரம்பித்ததை பார்க்கிறோம். இதுதான் கொலோசையர், இந்த வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, எடுத்தவங்க வாசிங்க. கொலோசையர் 1:21. நான் வாசிக்கிறேன். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். முன்னே அந்நியராய் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும். அப்போ நம்ம மனதுல அவருக்கு எப்படி இருந்தோமா? சத்துருக்களா இருந்தோமா. ஏன்னா நம்ம தூரமா போயிட்டோம். இது எல்லாம் ஆதாமுக்குள்ள வந்த எண்ணம். அந்த எண்ணங்கள் முழு மனுக்குலத்துக்கும் பாதிப்பை உண்டாக்குனதை நம்ம பார்க்கிறோம். அப்போ முழு மனுக்குலமும் என்ன நினைச்சது, என்ன நினைச்சிட்டு இருந்தோம் இத்தனை வருஷ காலம்? இந்த சத்தியத்தை நம்ம அறிகிற வரைக்கும் தேவன் நம்மளை தண்டிச்சிருவாரு, தேவன் நம்மளை நேசிக்க முடியாது, ஏன்னா நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன், இவ்வளோ என்னுடைய மீறுதல்கள் இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் தேவனை விட்டு நம்முடைய எண்ணங்களினால நம்ம தூரமா இருந்தோம். ஆனா அங்க வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட உங்களை அவர் எப்படி நிறுத்துகிறாராம்? பரிசுத்தராய் குற்றமற்றவர்களாய் கண்டிக்கப்படாதவர்களாய் தன்னுடைய மரணத்தினாலே பிதாவோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறாராம். அப்ப இயேசு கிறிஸ்து வந்த ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த ஒன்னஸ்குள்ள, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டம் தான். அதற்கு தடையா இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில முடிச்சிட்டார். அதுக்கு தடையா இருந்த நம்முடைய பாவங்கள், சாபங்கள், நம்முடைய எண்ணங்கள், இதை எல்லாத்தையும் அவர் சுமந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ முக்கியமா அவர் மிகப்பெரிய ஈவாய் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, ஒன்னே ஒண்ணு, இன்னைக்கு அவரோடு கூட உறவாடும்படியாய், அவரோடு கூட அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த சந்தோஷத்திலேயே நம்ம வாழும்படியா நம்ம தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? அந்த விசேஷமான ஈவை நமக்கு கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆதாம் இழந்து போன அந்த ஸ்தானம் நம்ம நிறைய நேரங்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன், சில மெசேஜஸ்ல நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது நம்முடைய ஆதாரமே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தான். தேவன் உலகத்தை படைக்கும் போது அவர் மரம் செடி கொடிகளை படைக்கும் போது நிலத்தை பார்த்து பேசுறாரு, மீனை படைக்கும் போது தண்ணியை பார்த்து பேசுறாரு, மனிதனாகிய நம்மை ஆதாமை படைக்கும் போது தன்னை பார்த்து பேசுகிறார். அப்போ எப்போல்லாம் எதெல்லாம் அந்த சோர்ஸை பார்த்து பேசும்போது அந்த சோர்ஸ்குள்ள அந்த கிரியேஷன்ஸ் எல்லாம் படைக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எப்போ மரமானது நிலத்திலிருந்து வெட்டப்படும் போது அது மரித்து போகிறது. அதே போல மீன்கள் அந்த அந்த அதாவது தண்ணீர்ல வசிக்கக்கூடிய அந்த ஜந்துக்கள் எல்லாம் தண்ணீரை விட்டு எடுக்கும் போது அது என்ன செய்து துடித்து மரித்து போகுது. ஏன்னா அதுதான் ஆதாரம். அதே மாதிரிதான் நமக்கு ஆதாரம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை விட்டு அவன் பிரிக்கப்பட்டதா உணர்ந்தான். இப்போ அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை சாப்பிட்ட பிறகு அவனுக்குள்ள ஒரு அறிவு வந்தது, இது நன்மை இது தீமை.
இத சாப்பிட்டுட்டே தேவன் என்னைய வெறுத்துருவாரு, தேவன் என்னைய நேசிக்க முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணத்துல அவன் அந்த சோர்ஸ விட்டு அவன் என்ன செஞ்சான், பிரிந்து போனதை போல உணர்றான். அதுதான் அவனுக்கு அங்கே மரணமாய் இருக்கிறத பார்க்கிறோம். இதுதான் ஆவிக்குரிய மரணம். இந்த ஆவிக்குரிய மரணம் முழு மனுக்குலத்தையும் ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் எல்லாரையும் ஆண்டு கொண்டிருந்ததாம். ஆனா பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு எப்போ வந்தாரோ, இந்த பூமிக்கு வந்து அவர் அவருடைய மரணத்துல நாம் மரணம் அடைந்து அவருடைய உயிர்த்தெழுதல்ல நாமும் பங்கெடுத்த பொழுது இன்னைக்கு அந்த முழு மனுக்குலமும் கிறிஸ்துவுக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அங்க ஆவிக்குரிய மரணம் அங்கே தோற்று போனதை பார்க்கிறோம். நம்ம பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அப்போ இப்ப நமக்கு என்ன கிடையாது, ஆவிக்குரிய மரணம் இல்ல. நம்ம கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டு இன்றைக்கு பிதாவோடு கூட நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் சத்தியம். இப்போ ஒப்புரவாக்கிட்டாரு. இன்னைக்கு அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எப்படி துடி துடிக்கிற மீனை எடுத்துக்கொண்டு தண்ணியில போட்ட உடனே அதுக்கு ஒரு ஜீவன் அதுக்குள்ள வருதோ, அதே போலதான் மனித குலமே ஒரு துடி துடித்து கொண்டிருந்த நிலைமையில இருந்த அந்த மனித குலத்தை மறுபடியுமாய் தனக்குள்ளே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த சோர்ஸ்குள்ள அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் சத்தியம். இன்னைக்கு நம்ம பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அவங்களுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். நமக்குள்ளதான் அவங்க வசிக்கிறாங்கிறத நீங்க யோவான்ல வாசிச்சா தெரியும். யோவான் 17ல கொலோசையர் 1:27 பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறது எல்லாம் நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறோம். இது எல்லாம் ரூட் என்னன்னா, அந்த சோர்ஸ்குள்ள நீ நான் தான் உனக்கு ஆதாரம். இந்த ஆதாரமாகிய எனக்குள்ள நான் உன்னைய கொண்டு வந்து மறுபடியும் வைத்து விட்டேன் அப்படிங்கிறது தான் திரியேக தேவனுடைய திட்டமாய் இருந்தது. அந்த திட்டம் இயேசுவின் மூலமாய் நிறைவேற்றப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த வசனத்துல இதே வார்த்தை இந்த மிரர் பைபிள்ல என்ன சொல்லுது அப்படின்னா, the entire cosmos is the object of God's affection. தேவனுடைய முழு அன்பையும் இந்த பூமி பெற்றிருக்கிறதாம். பூமியில உள்ள கிரியைகள் பெற்றிருக்குதாம். and he is not creations and he is not about to abandon his creation. அவருடைய கிரியேஷனை அவர் அழிக்கிறதுக்காக அவர் வரல. the gift of his son is for mankind to realize their origin in him who mirrors their authentic birth, begotten not of flesh but of the father. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய அந்த குமாரனாகிய கிறிஸ்து நமக்காக ஈவாக கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, உன்னுடைய ஆர்ஜினே என் கிட்டதான் இருக்குது. நீ என் மூலமாய் நீ பிறந்திருக்கிற. நீ இந்த உலக தாய் தகப்பனுக்கு நீ பிறக்கல. அதுதான் யோவான் 1:12-13 பார்க்கிறோம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்போ நம்ம இன்னைக்கு யாரால பிறந்திருக்கிறோம், நம்ம ஆரிஜின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தேவனால பிறந்திருக்கிறோம். தேவனால பிறந்திருக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு அவருடைய வித்து தான் நமக்குள்ள இருக்குது. ஆதாமுக்குள்ளேயும் ஆதாம் அவன் அறியாததுனால, அந்த கீழ்ப்படியாமையினால, அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்துல பங்கெடுத்ததுனால அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, தேவன் தன்னை விட்டு தூரமாய் போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள அந்த ஆண்டு கொள்ள ஆரம்பித்தது. ஆனா ஆண்டவர் எப்போ ஆதாம் கூட எப்படி உலாவினாரோ அதே போலதான் அவன் அந்த பழத்துல பங்கெடுத்த பிறகும் அங்க வராரு. ஆதாமே நீ எங்க இருக்கிற? அந்த உறவுக்காக தான் தேவன் அவனை மறுபடியும் தேடி வர்றாரு. ஆனா அவனுக்குள்ள என்ன உணர்வு, நான் இந்த உறவை விட்டு வெளியே வந்துட்டேன், இனிமேல் என்னை படைத்த தேவன் நேசிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணங்களில அவன் சிக்கி கொண்டதை பார்க்கிறோம். இந்த எண்ணங்களை போக்கும்படியாக தான் கிறிஸ்துவானவர் நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம லூக்கால நம்ம 15வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது
அங்க தகப்பனுடைய பிள்ளையாகத்தான் அந்த இளையகுமாரன் இருக்கிறான். அங்க தொலைந்து போன ஆடு, தொலைந்து போன காசு, தொலைந்து போன குமாரன், இந்த மூணு பேரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா தொலைந்து போனவர்களா தான் இருக்கிறாங்க. அப்பாவினுடைய பிள்ளை இல்ல அப்படிங்கிறதுல அந்த குமாரன், அந்த இளைய குமாரனை நம்ம பார்க்கும்போது நீ என் பிள்ளை இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனா அவன் என்ன செஞ்சிட்டான்? தொலைஞ்சு போயிட்டான். அவன் காணாம போயிட்டான். ஆனா எப்போ அந்த காணாமல் போன மகன் தன்னிடத்துல வந்த பொழுது அந்த தகப்பன் எதையுமே பார்க்கல. அங்க நியாயப்பிரமாணம் அவனுக்கு எதிரா, அந்த இளையகுமாரனுக்கு எதிரா என்னென்ன காரியங்கள்லாமோ சொல்லி அவனை கல்லெறியணுங்கிறது தான், இப்படிப்பட்ட மகன்களை கல்லெறியணுங்கிறது தான் நியாயப்பிரமாணத்துல இருக்கிற சட்டம். ஆனா அந்த நியாயப்பிரமாண சட்டங்களையும் மீறி அன்பான அந்த தகப்பன் அந்த குமாரனை கட்டி ஓடி போய் கட்டி அணைத்துக் கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் நம் தகப்பனுடைய அன்பு. இந்த அன்புக்குள்ளதான் அவர் நம்மை மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொண்டு வந்திருக்கிறார். இந்த அன்பை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ ஆழமா உணர்றோமோ, நான் நீதிமான் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்ல நம்ம ஸ்திரப்படுறோமோ, அந்த நொடி பொழுதுலதான் அந்த பாவ எண்ணங்கள் நம்மளை விட்டு விலகி ஓடும். இவ்வளவு நாளும் எத்தனையோ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி, ஐயோ இதுல மேற்கொள்ள முடியல, இந்த எண்ணங்கள் என்னைய மேற்கொள்ளுது, என்னையால மன்னிக்க முடியல, என்னால நேசிக்க முடியல, என்னால அன்பு செலுத்த முடியல, என்னெல்லாமோ பொறாம வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எப்போ நான் தகப்பனோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நான் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்ம எப்போ ஆளுகை செய்ய ஆரம்பிக்குதோ, அந்த நொடியில இருந்து நம்ம விடுதலையான ஒரு ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிப்போம். அந்த நித்திய ஜீவன்ல நம்ம சந்தோஷமா ஒவ்வொரு நாளும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். இத பழைய ஏற்பாட்டிலேயே ஏனோக்கு அங்க தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டுல அந்த ஆதாமின் விழுந்து போன மனசாட்சி உடைய அந்த ஏனோக்கே அந்த அளவுக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும் அப்படின்னா, இன்றைக்கு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம், அவருடைய தெளிக்கப்படுகிற ரத்தம் ஒவ்வொரு செகண்டும் நம்ம மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்குமானால், எவ்வளவு தூரம் நம்ம பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம அந்த உறவுல இருக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதாவது கஷ்டம் என்னன்னா, நம்ம தனி டைம் கொடுத்து நம்ம பைபிள் மெடிடேட் பண்ணி ஜெபம் பண்ணி அப்படியே இருந்தா மட்டும்தான் ஆண்டவர் கூட இருக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது பிசாசு நமக்கு தவறா நம்ம எண்ணங்கள்ல போட்ட விதைகள். நீங்க கண்டிப்பா பைபிள் மெடிடேட் பண்ணணும், கண்டிப்பா ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. நீங்க என்ன வேலை செஞ்சாலும் நீங்க அவரோடு கூட உறவுலயே நம்ம என்ன செய்ய முடியும்? வேலை செய்ய முடியும். ஒருவேளை லேடிஸா இருக்கிற நம்ம கிச்சன்ல வேலை செய்யும் போதோ, சமையல் பண்ணும் போதோ, இல்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது என்ன வேலை செஞ்சாலும் அவரோடு கூட இருக்கிற உறவுல நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவித்து கொண்டே நம்ம அந்த வேலைகளை செய்ய முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த பைபிள் வாசிக்கிற நேரம், அந்த ஜெபிக்கிற நேரம் மட்டும்தான் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு, மற்ற நேரங்கள்ல எல்லாம் கிறிஸ்து எங்க போறாரோ எங்க இருக்கிறாரோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் நமக்குள்ள பெர்மனண்டா நமக்குள்ள வாசம் பண்ண வந்துட்டார் அப்படின்னா, நம்ம பாத்திரம் கழுவும் போது நம்ம கூட தான் இருக்கிறாரு, சமையல் பண்ணும்போது நம்ம கூட தான் இருக்கிறாரு, எந்த வேலையை ஆபீஸ்ல இருக்கும்போது நம்ம கூட தான் இருக்கிறாரு, நம்ம பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஒரு நிமிஷம் கூட நம்மளை விட்டு அவர் விலகிறதே இல்லை. அப்போ இந்த இன்டிமசிக்குள்ள நம்ம எப்போ வர்றோமோ அப்போதான் தேவனுடைய அந்த தேவ ரகமான அந்த வாழ்க்கைய நம்ம வாழ முடியும். அந்த நித்திய ஜீவன்ல இருக்கிற அந்த ஆசிர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க முடியும். நம்ம ஏதோ மரித்து பரலோகம் போன பிறகுதான் நமக்கு அந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிறது இல்லை. இந்த பூமியிலேயே அவரோடு வாழ்கிற வாழ்க்கைய தேவன் நமக்கு ஈவாய் தந்திருக்கிறார். அந்த ஒரு வாழ்க்கைய வாழதான் நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே அவர் அனுப்பி இருக்கிறார். வசனம் சொல்லுது அதுதான், கெட்டு போகாமல்
அதாவது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, whoever believes in him shall not perish, அழிந்து போகாமல், கெட்டு போகாமல், அழிந்து போகாமல் அப்படின்னு கொடுத்திருக்கு. லூக்கா 15ல தான் நீங்க தொலைந்து போனவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒருவேளை நம்ம ஒரு காலத்துல எல்லாரும் தொலைந்து போனவர்களா இருந்தோம். ஆனா இன்றைக்கு நம்ம அப்பா கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம், சேர்க்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்டா இயேசு கிறிஸ்து நமக்காக உலகத்திற்கு வந்து இந்த ஈவை நமக்கு தந்திருக்கிறான்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு காலம் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. வசனம் தெளிவா சொல்லுது, தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்துட்டார்னா மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பிள்ளையே தந்துட்டாரு. இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற வேலையோ, ப்ரமோஷனோ, இல்ல எந்த குழந்தை பாக்கியமோ, எந்த பினான்சியல் காரியங்களோ, எதை அவர் தராம இருப்பாரு? அதாவது நம்ம கூட இருக்கிற உறவுக்காக தன் பிள்ளையே கொடுத்திருக்கிறாராம். இந்த காரியம் எல்லாம் நமக்கு வேணுங்கிறது அவருக்கு தெரியாதா? அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இன்னைக்கு நீங்க என்னென்ன குறையில வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை பார்த்துதான் இந்த வார்த்தைகளை பேசுறாரு. ஒருவேளை பலவீனங்கள்ல இருக்கிறீங்களா? இந்த பலவீனங்களை மாற்றதுக்காக தான் அவர் சிலுவைக்கு போனார். அந்த பலவீனங்களை அவர் சிலுவையில சுமந்துட்டார். இதை எப்போ நம்ம ஆழமா நம்ம விசுவாசிக்கிறோமோ அந்த நொடி பொழுதுல நம்ம பலவீனங்கள்ல இருந்து வெளியே வர முடியும். நம்ம ஆக்சுவலா பிரேயர் செஷன்ல அந்த புக் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல அவர் அழகா எழுதியிருக்கிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவினுடைய உடம்புல தழும்புகள் இல்லைன்னா என் உடம்புல நான் வியாதியை ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் உடம்புல தழும்புகள் இருந்ததுன்னா என் உடம்புல வியாதி கிடையாது. இதுதான் விசுவாசம். ஒருவேளை இன்னைக்கு சிம்டம்ஸ் சொல்லலாம், அறிகுறிகள் சொல்லலாம், என்ன வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். ஆனா அது என்ன கிடையாது, நிஜம் கிடையாது. அவர் உடம்புல அவர் தழும்புகளை சுமந்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னா அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இதை எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம உள்வாங்கி நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல இந்த வார்த்தையை கொண்டு போய் இந்த வார்த்தை நம்ம சரீரத்துல வெளிப்படுற ஃபீலிங்கா மாறும்போது ஹீலிங் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஹீலிங் தேவன் நடத்துறாரு. ஒருவேளை அறியாமல் இருந்த காலத்துல ஏதோ ஊழியர்கள் ஜெபிக்கும் போது ஹீலிங் நடக்குது, இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது ஹீலிங் நடக்குது. நிச்சயமா அதெல்லாம் உண்மை, சத்தியம். ஆனா எப்போ தேவனுக்குள்ள நம்ம வந்துட்டோம், இன்றைக்கு சத்தியத்தை ஆழமா அறிய ஆரம்பிச்சிட்டோம், அப்போ இந்த சின்ன சின்ன சிம்டமை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. இது எனக்குரியது அல்ல. இருளுக்குண்டான எந்த காரியங்களும் நமக்குரியது அல்ல. அவர் சொல்றாரு, ஆபிரகாமின் குமாரத்திய சாத்தான் கட்டி வைத்திருந்தான். அந்த கூனிய பார்த்து ஆண்டவர் சொல்றது அதுதான். அப்போ சாத்தானுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு மனுஷன் வியாதியில இருக்கிறான்னா நிச்சயமா அது சத்ருவனுடைய வேலைதானே தவிர அதுல தேவனுக்கும் அந்த வியாதிக்கும் சம்பந்தமே கிடையாது. பல வருஷங்கள் இந்த சத்தியத்தை நம்ம அறியாததுனாலதான் தேவன் கொடுத்தாரு, தேவன் சிச்சித்தார் அப்படின்னு சொல்லி அந்த வியாதிகள் எல்லாம் நம்ம சரீரத்துல ஏற்றுக்கொண்டிருந்தோம். ஆனா அவரே தெளிவா சொல்றாரு, ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை சாத்தான் 18 வருஷமா கட்டி இருந்தானே. அப்போ இன்னைக்கு நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீங்களா, பலவீனத்துல கட்டப்பட்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவன் உங்களை விடுவிக்கிறார். இந்த வார்த்தைகளின் மூலம் விடுவிக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்க உள்வாங்கி இந்த வார்த்தை தான் நிஜம், இந்த வார்த்தை தான் சத்தியங்கிறத உங்க ஆழ் மனதுல நீங்க எப்ப நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நொடி பொழுதுல உங்களுக்கு உண்டான எல்லா பலவீனங்களும் நிச்சயமா வெளியேறுகிறத நீங்க பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதுக்காக இயேசு கிறிஸ்து இவ்வளோ தூர சிலுவை பாடுகளுக்குள்ளாக போகணும்? நமக்கு நல்லா தெரியும். அந்த 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வர்றாங்க.
மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அவருக்கு அந்த அதிகாரம் இருந்தது. அவர் சொல்றாரு, அந்த மனிதன் எழும்பி நடக்கிறான். அப்போ நம்ம பாவங்கள் மட்டும்தான் மன்னிக்கப்படணும்னா அவர் ஒரு பெரிய சத்தத்துல பேசி ஒரு உடன்படிக்கையை பண்ணி இனி உங்களுக்கு பாவங்கள் கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. தன்னுடைய குமாரனை அனுப்பி அந்த குமாரன் ஒரு கொடூரமான மரணத்திற்கு உள்ளாக்கப்படுகிறத பார்க்கிறோம். நீங்க ஏசாயா 53ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய மரணம், அவரை பார்க்கத்தக்க ரூபம் இல்லையாம். அவ்வளவு தூரம் அவர் சரீரம் அந்த கேடு அடைஞ்சுதான். எதுக்காக? நானும் நீங்களும் சுகமாய் வாழணும், ஆசீர்வாதமா வாழணும், செழிப்பா வாழணும், நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் என்னவானாராம்? தரித்திரர் ஆனாராம். இன்னைக்கு தரித்திரத்துல இருக்கிறது தான் கிறிஸ்தவம்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் பிரசங்கங்களை நம்ம கேட்டுட்டு இருந்தோம். ஆனா நம்ம தரித்திரத்துல இருந்தோம் அப்படின்னா எப்படி தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்கு நம்ம கொடுக்க முடியும்? எப்படி கிறிஸ்துவ அறிவிக்கிறதற்கு நம்ம நம்ம செயல்பட முடியும்? ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதுனா மறுபடியும் அது நம்ம இருதயத்துல ஆழமா பதியணுங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தைய மறுபடி நான் சொல்றேன். பண ஆசை எல்லா தீமைக்கும். பணத்தை பத்தின திங்கிங்கே நமக்கு இருக்கக்கூடாது. எப்பவுமே பணத்தை யோசித்துக்கிட்டு பணம் எப்படி வரும், பணம் எப்படி சம்பாதிக்கலாம். நீங்க தேவனுக்குள்ள எப்ப நீங்க ஆழமா கட்டப்படுறீங்களோ பணம் உங்களை தேடி வரும். இதுதான் உண்மையான சத்தியம். அன்னைக்கு சாலமோனுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அந்த நாளாகம புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். நீ அதாவது நீ நீ எதையுமே நீ கேட்காம உன் ஜனங்களை நியாய தீர்க்க நீ ஞானம் கேட்டபடினால நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அங்க தேவன் வாக்கு கொடுக்கிறார். இந்த சாலமோன் இந்த இந்த ஐஸ்வர்யத்தை பெறதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கல. அவனை தேடி எல்லாம் வர்றத நம்ம பார்க்கிறோம். யாரெல்லாம் வர்றாங்களோ, அவரை பார்க்க வர்றாங்களோ, எல்லாரும் கோல்டா கொண்டு கொடுக்கறத பார்க்கிறோம். வாசனை திரவியங்களா கொண்டு கொடுக்கறத பார்க்கிறோம். ஒரு மேக்னெட் மாதிரி அவன் எல்லா கோல்டையும் அட்ராக்ட் பண்றவனா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன? தேவனுடைய வாக்கு தத்தம். அப்ப இன்னைக்கு நமக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். அப்ப ஆபிரகாம் எப்படி இருந்தாரு? வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானா இருந்தாராம். அப்ப சாலமோன் காலத்துல வெள்ளி ஒரு பொருட்டாகவே எண்ணப்படலையாம். அந்த அளவுக்கு அவனுடைய சமையல் அறையில இருந்த பாத்திரம், அவன் டைனிங் டேபிள்ஸ்ல இருந்த பாத்திரம் எல்லாமே எப்படி இருக்கு? கோல்டா இருக்கு. இதுக்கு சாலமோன் ஏதாவது செஞ்சாரான்னு பார்த்தா எதுவுமே செய்யல. அதுக்காக நம்ம உழைக்க கூடாது அப்படி சொல்லல. நம்ம என்ன செஞ்சாலும் நம்முடைய செயல்களை ஆசீர்வதித்து அதுக்காக நமக்கு அந்த நம்ம ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொண்டு வருவாரே தவிர அது இல்ல இது இல்ல அப்படி இல்ல இப்படி இல்லைன்னு நம்ம புலம்புறதுக்காக தேவன் நம்மளை அழைக்கல. நல்லா தெரியணும்னா ஒருவேளை தேவையான பணம் இருக்கிறவங்க கூட அப்படி இருக்க மாட்டாங்க. தரித்திரத்துல இருக்கிறவங்களுக்கு தான் பணத்தை பத்தி ரொம்ப எண்ணம் இருக்கும். ஐயோ அவங்க அப்படி இருக்கிறாங்களே, அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க வீடு வாங்கிட்டாங்க, இப்படிங்கிற எண்ணமே தரித்திரத்துல இருக்கிற மக்களுக்கு தான் ரொம்ப இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தரித்திரத்துல இருக்கிறதுக்காக நான் ஏழை ஆகல, நான் தரித்திரன் ஆகல. நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிதான் நான் தரித்திரரானேன். நீ நீ சுகத்தோட இருக்கும்படிதான் என் சரீரத்துல அந்த தழும்புகளை நான் ஏற்றுக்கொண்டேன். நீ சமாதானமா இருக்கும்படிதான் இந்த ஆக்கினை தீர்ப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததை நம்ம பார்க்கிறோம். இதை எந்த அளவுக்கு நம்ம ரியலா இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறோமோ, தேவன் செய்து முடித்த செயலை நம்ம விசுவாசிக்கிறோமோ, அந்த விசுவாசத்தின் பலன்களா நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம குறைவுகள்ல இருக்கிறோம், பலவீனங்கள்ல இருக்கிறோம் அப்படின்னா இதை இன்னும் நம்ம ஆழமா என்ன செய்யல? விசுவாசிக்காததுதான் காரணமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
நம்ம யார் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. இன்றைக்கு கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கிற நாம் அந்த பிரேயர் செஷன்ல நம்ம பார்த்தோம், வல்லமையின் பெட்டகமாக நம்ம இருக்கிறோமா. we are full of power. பவர் பேக்ட் வெசலா தான் நம்ம இருக்கிறோம். நம்ம பேசுற வார்த்தைக்கு தான் அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நம்மை ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறார் அப்படின்னா என்ன அளவுக்கு அவர் அவர் நம்மள ராஜாவா மாற்றி அப்படி ஒரு ஒரு இடத்துல நமக்கு கொடுத்திருக்காரு. வெளிப்படுத்தல் 1:6 நம்ம பார்க்கிறோம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, அவருடைய ரத்தத்தினால நம்மை பாவங்கள் நம்மை கழுவிட்டாராம். எதனால? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். கிறிஸ்து வந்த நோக்கமே நம்மை ராஜாவாய் மாற்றுகிறது தான். அப்போ அந்த ராஜாவுக்கு என்ன ஒரு ஒரு அத்தாரிட்டி பவர் இருக்குதோ அதே அத்தாரிட்டி பவர் இன்னைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் நடக்கும். அதனாலதான் இயேசு சீஷர்கள்ட்ட சொல்றாரு, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஏன்னா அந்த அத்தாரிட்டி பவர் எல்லாம் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு அது தெரியாததுனால நம்ம சாதாரண மனிதர்களை போல இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவானவர் நமக்காக, இயேசு கிறிஸ்து அவ்வளோ ஒரு பெரிய கிஃப்டா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாருன்னா நம்ம அதை எவ்வளவு ப்ரெஷியஸா நம்ம பார்க்கிறோம், நம்ம அதை எவ்வளவு தூரம் சத்தியமா பார்க்கிறோம், நிஜமா பார்க்கிறோம், அதுலதான் நம்முடைய அற்புதங்கள் அடங்கி இருக்கு. அடுத்ததா ரோமர் 5:8 நம்ம பார்க்கிறோம் ஒரு வசனம், தேவனுடைய அன்பு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்ததுனால அவருடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்குதாம். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை, தமது அன்பை விளங்க பண்ணினார். நம்ம நல்லவங்களா இருக்கிற போது கிறிஸ்து வரல, நம்ம எப்படி இருக்கும்போது கிறிஸ்து வந்தார்? பாவிகளாய் இருக்கையில். ஏன்னா ஆதாமின் நிமித்தம் முழு மனுக்குலமும் பாவத்துக்குள்ள வந்துருச்சு. நாம் பாவிகளாய் இருக்கும் போதே கிறிஸ்துவை அனுப்பி, ஐயோ இது என் பிள்ளை, என் பிள்ளைய நான் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற அந்த அன்பின் நிமித்தம் அவர் குமாரனை உலகத்துக்கு அனுப்பினதை நம்ம பார்க்கிறோம். நமக்காக அந்த குமாரன் மரணம் அடைந்ததின் நிமித்தம் நம்ம மேல வைத்த அன்பை தேவன் விளங்க பண்ணினதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து அப்போ இயேசு கிறிஸ்து தான் ஒரு டீப் தேவனுடைய ஒரு ஆழமான அன்கண்டிஷனல் லவ், நம்ம மேல தேவன் வைத்திருக்கிற ஆழமான நிபந்தனையற்ற அன்பு நம்ம மேல இருக்கிறத விளங்கப்படுகிறவராதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததை பார்க்கிறோம். என்ன நிபந்தனையும் இல்லை, நீ பாவத்துலதான் இருக்கிற, உன்னால அந்த பாவத்துல இருந்து வெளியே வர முடியல, நீ எவ்வளவோ முயற்சி பண்ற ஆனா வர முடியல, நீ வர முடியலன்னு எனக்கு தெரியும், அதனால என் சொந்த குமாரனை உனக்காக பலி செலுத்தி உன்னை நான் என்ன செய்யறேன், என் கூட மீட்டுக் கொள்றேன் அப்படின்னு சொல்லி பிதாவானவர் நமக்காக அந்த 3 திரியேக தேவனும் அங்கே திட்டமிட்டு நமக்காக குமாரனை அங்க அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். குமாரனும் பிதாவினுடைய நோக்கம் நிறைவேறுகிறதற்காக தன்னை முழுவதுமாய் அவர் ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த குமாரன், அதாவது அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு நம்ம பார்க்கும்போது வசனம் சொல்லுது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற எவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எதுக்காக அவர் சோதிக்கப்படுறாரு? ஏன்னா நம்ம சோதிக்கப்படுறோம், நமக்கு உதவி செய்யும்படியாய் அவர் சோதிக்கப்படுகிறத பார்க்கிறோம். நம்ம சுகமாய் இருக்கும்படியாய் அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதை பார்க்கிறோம், நொறுக்கப்பட்டதை பார்க்கிறோம். நம்ம ஐஸ்வர்யவான் ஆகும்படியாய் அவர் தரித்திரத்துல இருந்ததை நம்ம பார்க்கிறோம். தரித்திரரானார் அப்படின்னு சொல்லி நம்ம போடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு தூரம் திரியேக தேவன் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறாங்கன்னா இன்றைக்கு நம்ம எந்த காரியத்தை கொடுத்து கவலைப்பட்டு கலங்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்க யோசித்து பார்க்கணும். கவலை, இன்னைக்கு 2 நாளா ஆண்டவர் பேசுற வார்த்தை கவலை. ஆகையால் கவலைப்படாதிருங்கள்.
நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். கவலைப்படாதிருங்கள்னு சொல்லி 2 நாள் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. நிச்சயமா இதுல இருக்கிற பல பேருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலம் இடைப்படுகிறார். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய இடத்துல தேவன் நம்மளை வைக்கல. இன்றைக்கு அவருக்கு பிள்ளையாய் நீங்க இருக்கிறீங்கிறத நீங்க நம்புனீங்கன்னா, நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா, ஒரு நாளும் நீங்க குறைவுகளுக்குள்ள இருக்க போறதே இல்லை. ஒருவேளை சில வாக்குத்தத்தங்கள் தாமதமா இருக்கலாம், ஆனா நிச்சயமா அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாய் முழு உலகமும் கிரியேஷன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக உங்களுக்காக செயல்படுகிறத நீங்க நிச்சயமா பார்க்க முடியும். அடுத்ததா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய ஈவாய் அவர் தரப்பட்டிருக்கிறாரு. இது நிமித்தம் இன்னொரு ஈவு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம தைரியமா அப்பா கிட்ட போய் அப்பான்னு பேசக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டின் காலத்துல எந்த ஜனங்களும் அங்க மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலத்துக்கே உள்ளேயே நுழைய முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்தது அடிமைத்தனத்தின் ஆவி. இந்த அடிமைத்தனத்தின் ஆவி அவங்களுக்குள்ள இருந்ததுனால அவங்க உள்ள போகும்போது அவங்க மனசாட்சியே அவங்கள என்ன செய்யும்? பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டே இருக்கும். அதனால அவங்களால உள்ள போயிட்டு வெளியில வர முடியாது. அப்படி மீறி உள்ள போனாங்கன்னா அங்க மரணம் தான். ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவானவர் நம் சார்புல பலியாகி அவருடைய மாம்சத்தின் திரையின் வழியாய் இன்றைக்கு நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள போய் தைரியமா இந்த கிருபாசன தண்டைக்கு போகிறதற்கு நமக்கு ஒரு ஆக்சஸ தேவன் கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 10 அதிகாரம் 19-20 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். அப்போ பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்கிரீன் அங்க இருக்கு. அது என்ன ஸ்கிரீன் அப்படின்னா, இயேசுவானவருடைய மாம்சமாகிய திரை. இன்றைக்கு அவருடைய மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்டது நிமித்தம் அவர் அவர் முழுக்க அவர் என்ன செஞ்சிட்டாரு? கிழிக்கப்பட்டது நிமித்தம் அந்த திரையின் ஊடாய் நம்ம உள்ள போகிறதற்கு அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறபடினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாயிருக்குதான்? தைரியம் உண்டாயிருக்குது. அப்பான்னு போறதுக்கு நமக்கு இன்னைக்கு தைரியம் உண்டாயிருக்கு. பழைய ஏற்பாட்டுல யாருக்கும் அந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்படல. ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியன் அவங்களும் பயங்கரமா பரிசுத்தமா இருந்துதான் அங்க உள்ளேயே போக முடியும். ஆனா இன்னைக்கு அப்பான்னு கூப்பிட்டுட்டு போறதுக்கு உண்டான இடத்த கிறிஸ்துவானவர் மூலம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம உணர்ந்தாதான் அதாவது இன்னைக்கு அந்த வசனம் சொல்லுது, ஆகையால் நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோமா? அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஆவியை பெற்றிருக்கிறோம்னா, நம்ம இன்னைக்கு அதாவது நமக்கு ஏன் இந்த அப்பாங்கிற அந்த அன்பை நம்மளால புரிய முடியலன்னா, உலக தகப்பன்களுடைய காரியங்கள் ஒருவேளை நிறைய பேருக்கு அந்த அப்பாவினுடைய அன்பு ரொம்ப ருசி பார்த்திருக்கிற மாட்டாங்க. அவங்க எல்லாருமே அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும்னா, ஆர்ஃபன் மைண்ட் செட்டடா இருப்பாங்க. ஆர்ஃபன் மைண்ட் செட் இருக்கும். அவங்களுக்கு அப்பான்னு சொன்ன உடனே அவங்க அப்பா தான் ஞாபகத்துக்கு வரும். அவர் எவ்வளவு டெண்டர் ஹார்ட்டட், நம்ம மேலேயே அவர் டே அண்ட் நைட் கண்ணோக்கமா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, உள்ள கையில நான் உன்னை வரைஞ்சு வச்சிருக்கிறேன். உன்னைய யாரு மறந்தாலும் நான் உன்னைய மறக்க மாட்டேன். என் கண்கள் உன் மேல பதிக்கப்பட்டிருக்கு. நான் உன் மேல கண்ணோக்கமா இருக்கிறேன். நான் உன் கூட துணை நிற்கிறேன்.
நான் உன் கூடயே இருக்கிறேன். இதெல்லாம் அப்பாவினுடைய வார்த்தைகள். ஆனா இந்த அப்பாவினுடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய முடியல? ரியலா நம்ம பார்க்க முடியல. நம்ம பார்க்க முடியாததற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை வைத்து, உலக தகப்பன்களை வைத்து சிலருக்கு நல்ல அப்பா கிடைச்சிருக்கிறாங்க. ஆனா பல பேருக்கு அந்த அப்பானாலே ஒரு டிஸ்டன்டா அவங்க ஃபீல் பண்றதுனாலதான் அந்த தேவனையும் அப்படியே அவங்க என்ன செய்யறாங்க, பார்க்கறாங்க. நம்ம அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது. நீங்க அவருக்கு பிறந்திருக்கிறீங்கன்னா அவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்க யோசித்து பாருங்களேன். சில ஜெபங்கள் பண்ணியிருப்பீங்க. நேத்து எனக்கு ஒரு 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 ஆச்சரியமான ஒரு 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 விஷயம். என்னை மீட் பண்றதுக்கு ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்கள யாருன்னெல்லாம் தெரியாது. அவங்க ஹஸ்பண்ட் மூலமா அவங்க பார்க்கணும்னு சொல்லி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு என்ன தேவை பெருசா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. ஆனா அவங்களுக்குள்ள ஒரே ஒரு குழப்பம், சின்ன குழப்பம். அவங்கள பாக்குறதுக்கு இந்த ஜெகோவா விட்னஸ்ல இருந்து 2 பேர் தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த சிஸ்டர் ஹிந்து ஹிந்து கன்வெர்ட். அவங்களுக்கு அதனால அந்த ஜெகோவா அதை பத்தி அவங்களுக்கு ரொம்ப ஐடியா இல்லை. ஆனா இவங்க மனதுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்திருக்கு. இல்ல இவங்க வர்றாங்க, இயேசுவை பெருசா சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிதா மட்டும்தான், இயேசு இல்ல அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்றாங்க. அப்போ எனக்கு இது தப்பா கரெக்டான்னு தெரியலையே, ஏசப்பா இது சரியா தப்பான்னு தெரியலையே, எனக்கு இது நீங்க தான் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அவங்க இப்பதான் நான் திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறாங்க. வந்த இந்த சில நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு இப்படி ஒரு குழப்பம். அதை அவங்க ஆண்டவர்ட்ட கேட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. இங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும் போதே அவங்க கேட்டது இந்த வார்த்தை தான். இது சரியா, இது நான் கரெக்டா நான் போகலாமா, இவங்க பேசுறது சரிதானா, இந்த 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 ஃபெய்த் சரிதானா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேக்குறாங்க. அப்போ நான் தெளிவா சொன்னேன், இல்ல நீங்க அதுக்கு போக கூடாது. அப்போ அந்த சிஸ்டர் எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனா அவங்க இருதயத்துல ஒரு கேள்வி, அப்பா இது சரிதானா, இதுக்கு நான் போகலாமா, எனக்கு இது குழப்பமா இருக்கே, நீங்க ஒரு முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டுகிட்ட கேட்கும்போது, அவர் எப்படிப்பட்ட ஒரு அப்பா, எங்கேயோ முகமே தெரியாத ஆளே தெரியாத என்கிட்ட ஆண்டவர் டைரக்ட் பண்ணணும்னா, இதுதான் அப்பாவினுடைய அன்பு. நம்ம நினைக்கிறோம் நம்ம பேசுறதெல்லாம் அவருக்கு கேக்குமா, நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் அவர் கேக்குறாரா? நிச்சயமா கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் அவர் ஆழமா அறிந்திருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் ஆழமாய் அவர் அறிந்து வைத்திருக்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். அப்போ கத் அப்போ இந்த இடத்துலதான் தேவனுடைய அன்பை நீங்க பார்க்கணும். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட அந்த அப்பாவினுடைய அன்பை நீங்க உணரல அப்படின்னா, இந்த நாள்ல இருந்து நீங்க அந்த அன்பை உணர ஆரம்பிக்கணும். இதுவரைக்கும் அவர் உங்க கூட அப்படிதான் டீல் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அத நீங்க உணராம இருந்திருப்பீங்க. நீங்க அப்பான்னு கூப்பிட்ட மாத்திரத்துல எத்தனையோ சந்தேகங்கள், எத்தனையோ கேள்விகள். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல ஒண்ணு கூடி இருக்கிறோம் அப்படின்னா, இதுவே உங்க மனதுல நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில்களாதான் இன்னைக்கு நம்ம சில மெசேஜஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதுதான் அப்பாவினுடைய அன்பு. என் பிள்ளை இதை குறித்து அவ என்ன செய்யறா, தெரியணும்னு ஆசைப்படுறா, தெரியணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால இதுக்கு நான் எப்படியாவது என் பிள்ளைக்கு நான் இதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பம். ஏன்னா என் வாழ்க்கையில நான் அப்படித்தான் இந்த சுவிசேஷத்தை, இந்த ஆழமான இந்த சத்தியத்தை நான் வந்ததே எனக்குள்ள இருந்த பல கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு பதில்களாதான் தேவன் எனக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். அந்த அளவுக்கு இன்டிமேட்டா நம்முடைய எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன். எப்படியாவது நம்ம கூட அவர் பேசிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம இருதயம் சென்சிட்டிவா இல்லாததுனாலதான் அவர் பேசுகிற சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. இன்னைக்கும் ஆழமா அவருடைய சத்தத்தை நம்ம கேட்போம். அவரை நம்ம ருசி பார்ப்போம், அவரை டேஸ்ட் பண்ணுவோம், அவருடைய வார்த்தைகளை அதிகமா தியானிப்போம். நீங்க அவரை ஆழமா நீங்க அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க அவரை அறிந்து கொள்ள அந்த அந்த நீங்க இருக்க எந்த சூழ்நிலையும் பற்றியுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். என் அப்பா இருக்கிறார், என் அப்பா செய்வார், என் அப்பா பார்த்து கொள்ளுவார்.
எப்படியாவது உங்களுக்காக அவர் என்ன செய்வாரு? வாசல்களை திறப்பாரு, உங்களுக்காக அவர் பேசுவார். நீங்க என்ன எண்றீங்களோ அந்த ஆசைகளை அவர் நிறைவேற்றுவார். இதுதான் அப்பாவினுடைய அன்பு. இந்த அப்பாவை குறிச்சு தான் நீங்க ஆழமா அறியணும். இந்த அப்பாவை குறிச்சு நீங்க அறிய 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 உங்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில கிருபை பெருக ஆரம்பிக்கும், சமாதானம் பெருக ஆரம்பிக்கும். வசனம் தெளிவா பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அவரை அறிகிற அறிவுல கிருபையும் சமாதானமும் பெருகுமா. அதுதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல். அப்போ கவலைப்படுறது நம்ம வேலையே இல்லை. நம்ம வேலை அப்பா கிட்ட சொல்லிட்டு நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஒரு வசனம் இருக்கு, பிரசங்கில நினைக்கிறேன், நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் தான் மனுஷனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற காரியமா. நம்ம முதல்ல மகிழ்ச்சியா இருக்கணும். எப்போ மகிழ்ச்சி வரும்? அவர் அறிகிற அறிவுல தான் நமக்கு அந்த மகிழ்ச்சியே வரும். ஆவியின் கனிகள்ல தான் சந்தோஷமே இருக்கு. நமக்கு ஏன் இந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னா, அவரை இன்னும் ஆழமா நம்ம அறியல. நமக்கு குழம்புறோம் இப்ப வரைக்கும். ஒருவேளை இதை நான் பேசுறேன்னா, நானும் கூட சில நேரங்கள்ல சில இடங்கள்ல நம்ம ஒரு ஒரு காரியங்கள் நடக்கல, உடனே தாமதம் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்? மனதுல குழப்பங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். அது தேவையே இல்லை. அப்பாவை நம்ம அறிஞ்சிருந்தோம் அப்படின்னா அங்க சமாதானம் மட்டும்தான். ஏன் அப்பா இருக்கிறாரு? அவரை உங்களுக்கு உங்க அப்பாவா நீங்க எப்போ நீங்க உங்களுக்கு பர்சனலா அவர் அப்பாவா நீங்க பார்க்கணும். இந்த உலகத்தை படைத்தவரா தேவனா அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதை காட்டிலும் நீங்க அவருக்கு பிறந்திருக்கிறீங்க. நான் என் அப்பாவுக்கு பிறந்திருக்கிறேன், சர்வ வல்லமையுள்ள என் தகப்பனுக்கு நான் பிறந்திருக்கிறேன்னு அவரை உங்களுக்கு பர்சனலா நீங்க எப்ப பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில சந்தோஷம் பெருக ஆரம்பிக்கும். ஏன் அப்பா, ஏன் அப்பா நீங்க உரிமை கொண்டாடி பாருங்களேன். அதுல இருக்கிற சந்தோஷமும் சமாதானமும் உலகத்துல எதுவும் கொடுக்க முடியாது. அவருடைய வார்த்தையை நீங்க ஆழமா தியானிக்க 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 அவர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத வெளிப்பாடுகளை கொடுப்பார். இன்னைக்கு இப்போ இந்த இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் நான் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் மார்னிங் ஸ்டாரா ஜீசஸ் கிரைஸ்ட குறித்து வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறாராம். அது என்ன அப்படின்னா, விடிவெள்ளி நட்சத்திரம் என்ன அப்படின்னா, சூரியன் உதிக்கும் முன்னதாகவே அந்த நட்சத்திரம் உதிக்குமா. அந்த நட்சத்திரம் எதை சொல்லுது? உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரப்போகுது, ஒரு பெரிய லைட் இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில வரப்போகுது அப்படின்னு சொல்லி அத சொல்றதுதான் அந்த மார்னிங் ஸ்டாரா. இன்னைக்கு இந்த வார்த்தை ஒருவேளை தீர்க்க தரிசனமா நம்ம கூட தேவன் பேசுறாரு. இந்த மார்னிங் ஸ்டார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உதிக்குது. ஒரு ஹோப் ஆண்டவர் கொடுக்கிறாரு, ஒரு வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில கடந்து வருகிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்ம கூட பேசுறாரு. ஏன்னா என் கூட அந்த வார்த்தை இடை பேசிட்டே இருந்தார். ஐ ஆம் த மார்னிங் ஸ்டார். வாழ்க்கைக்கு ஹோப் கொடுக்க, உன் வாழ்க்கைய வெளிச்சமா மாத்துறதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு. விடிவெள்ளி நட்சத்திரமா நான் உன் வாழ்க்கையில வந்துட்டேன். விடியற்கால வெளுப்பை போல எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அப்ப விடியற்கால வெளுப்பு இப்ப நம்ம வாழ்க்கையில வரப்போகுது. சுக வாழ்வு துளிர்க்க போகிறத நீங்க நிச்சயம் ஒவ்வொருத்தரும் பார்ப்பீங்க. தேவன் இந்த வார்த்தைகளை நான் நிச்சயமா விசுவாசிக்கிற தீர்க்க தரிசனமா நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் இப்போ இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். விடியற்கால வெளுப்பு அது வந்துருச்சு அப்படின்னாலே அங்க வெளிச்சம் வந்துருச்சு. இருள் என்ன செய்து? மறைந்து போகுது. வெளிச்சம் வந்த பிறகு அங்க இருளுக்கு எந்த இடமும் இல்லை. உங்க வாழ்க்கையில வியாதிங்கிற இருளா அது மறைந்து போகுது, தரித்திரங்கிற இருளா அது மறைந்து போகுது, சமாதான குறைவுங்கிற இருளா அது மறைந்து போகுது. ஏன்னா சுக வாழ்வு உங்க வாழ்க்கையில துளிர்க்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா விடிவெளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில அவர் என்ன செஞ்சிட்டார்? உதிச்சிட்டார். இனி வெளிச்சம் தான் நம்ம வாழ்க்கையில இருக்குது, உண்டாகுது அப்படிங்கிறத நீங்க விசுவாசிங்க. இந்த நாள்ல இருந்து நிச்சயம் நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்ய போறோம்? சுதந்திரிக்க போகிறோம்.
அடுத்ததா இன்னும் கடைசியா ஒண்ண பார்த்து முடிப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஈவு அப்படின்னு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அதுல நம்ம பார்க்கிறோம், அதாவது இயேசுவை கொடுத்த பிறகு அவர் சொல்றாரு, நான் போன பிறகு பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் தேற்றரவாளனா இருப்பாரு. அவர் உங்களுக்குள்ளே வசிப்பார், உங்களை கைட் பண்ணுவாரு, உங்களை எம்பவர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றத பார்க்கிறோம். யோவான் 14:16-17 நான் வாசிக்கிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறியீர்களா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அப்படிங்கிறத எவ்வளவு தூரம் நம்ம ஆழமா அறிகிறோம். எத்தனை விஷயங்களை அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம், ஆவியானவரே இந்த இடத்துல நான் என்ன செய்யணும்? அவர் லிட்ரலா நமக்குள்ள வாழ்றாரு, வசிக்கிறாரு. நம்ம நம்ம என்ன கேட்போங்கிறத தான் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாரா? தேற்றரவாளனா இருக்கிறாரா? நிறைய நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போன நேரங்கள்ல நமக்கு உள்ள இருந்தே ஏதாவது ஒரு வேத பகுதியை வாசிக்கும் போது அந்த வார்த்தை நம்ம கூட இடைப்படும். அந்த வார்த்தையின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தேற்றதை பார்த்திருக்கிறோம். லிட்ரலா நம்ம கூட அவர் சத்தம், நமக்கு உள்ள இருந்து சத்தம் எழும்பும். அந்த சத்தத்தின் மூலம் நம்ம தேற்றப்படுறத பார்த்திருக்கிறோம். ஆனா கூட அவர் நமக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாருங்கிறத நம்ம என்ன செய்யல, இன்னும் ரியலா நம்ம பார்க்கல. எப்போ ரியலா அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அந்த நொடி பொழுதுல இருந்து நம்ம அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோடு கூட அந்த அந்த ஒன்னஸ்ல நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது அந்த ஆவியின் கனிகள் நமக்கு தானாய் வெளிப்படுகிறத பார்ப்போம். நீங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஐயோ நான் தேவ அன்பை நான் காட்டணும், நான் மன்னிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணி செய்ய வேண்டியதே இல்லை. இந்த இன்டிமசிக்குள்ள வரும்போது அப்பா இருக்காரு, ஏன் அப்பா என் கூட இருக்கிறாரு, ஏன் அப்பா எனக்காக செய்வார். அந்த அப்பா கூடயே இருக்கிற அந்த அன்புல உங்களுக்கான எல்லா காரியங்களும் அங்க நடக்கிறத பார்ப்பீங்க. நீங்க தேவ அன்பு உங்க இருதயத்துல ஏற்கனவே ஊற்றப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம இன்னைக்கு அவர் சாயலாதான் இருக்கிறோங்கிறத தான் வேதம் சொல்லுது. அவருடைய சாயலாகத்தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போ இன்னைக்கு ஒருவேளை நம்ம அந்த பழைய ஆதாம் கிட்ட இருந்து வந்த அந்த சாயல் நமக்கு சில காரியங்கள் இருக்கலாம். அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்கள் பழைய மனிதனை களைந்து போட்டு உள்ளான மனிதன்ல புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி. அப்ப பழைய மனுஷனை நம்ம களைந்து போட்டு, அதாவது அதை எப்படி களைந்து போட முடியும் அப்படின்னா நம்ம எண்ணங்கள், நம்ம மனது மறுரூபம் அடையணும். நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், நான் இன்றைக்கு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நான் இருக்கிறேன், நான் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாட நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், உன்னதத்துல இன்றைக்கு அவரோடு கூட நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த எண்ணங்கள் உங்களுக்கு எப்ப பெருக ஆரம்பிக்குதோ அப்போ நமக்குள்ள இந்த ஆவியின் கனிகள் எல்லாம் தானாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். எதை குறித்தும் நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி செய்ய வேண்டிய இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். அப்போ இன்னைக்கு நம்ம மனது மறுரூபமாகணும் தான் தேவன் விரும்புறாரு. அவர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனா அந்த வார்த்தையின் படி நம்ம மனது மறுரூபமாக மறுரூபமாக நம்ம அவர் சாயலாய் என்ன செய்வோமா, மாறுவோமா, கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிறவர்களாய் நம்மளை பார்க்கும் போது கிறிஸ்துவை எல்லாரும் நம்மள பாக்குற அளவுக்கு நம்ம மனது மறுரூபம் அடையும் போதுதான் இந்த காரியங்கள் நடக்க. அப்ப மனது மறுரூபம் அடையணும்னா நம்ம என்ன செய்யணும், அவருடைய வார்த்தைய அப்படியே நம்பி அதை விசுவாசிச்சு அதை உள்வாங்கி அதையே திங்க் பண்ணி அதையே பேசி கொண்டு இருக்கணும். அப்போதான் நம்ம அவருடைய சாயலா நம்ம மாற முடியும். நம்ம சாதாரணமா ஒரு இடத்துக்கு போனா கூட அங்க இருக்கிற மக்கள் சுகமடைவாங்க, அங்க இருக்கிற பிசாசுகள் தானா ஓடும். நம்ம ஏற்கனவே அதை தான் பார்த்தோம். அந்த வல்லமையின் பெட்டகமா நம்ம இருக்கும்போது
இத நமக்கு சொல்லிட்டே இருக்கணும். கிறிஸ்துவானவர் எனக்குள்ள இருக்கிறார்னா அவருடைய வல்லமை எனக்குள்ள பரிபூரணமாய் தங்கி இருக்கிறபடினால நான் போற இடங்கள் எல்லாம் அங்க வெளிச்சம் தான் உண்டாகும், அங்க விடுதலை தான் உண்டாகும். மக்கள் கட்டுகள்ல இருந்து அவிழ்க்கப்படுறத நான் பார்க்கிறேன். இதுதான் உங்களுடைய இமேஜினேஷனா, விஷுவலைசேஷனா இந்த காரியங்கள் இருக்கணும். மாறா சாதாரண மனிதனை போல நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கிற வரைக்கும் அவருடைய சாயலை நம்ம என்ன செய்ய முடியாது, பிரதிபலிக்க முடியாது. அப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு ஈவாய் இத்தனை காரியங்களை நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னா இது எல்லாமே கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ ஜீசஸ் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட். அவர் மூலமா நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மன்னிப்பு, சமாதானம், நம்ம வாழ்க்கைக்கான நோக்கம், வல்லமை, நித்திய ஜீவன். இது எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த இயேசு கிறிஸ்துவே இன்றைக்கு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவே நமக்குள்ள என்ன செய்யறார்? கிறிஸ்துவே நமக்குள்ள வாசம் செய்கிறார். இவ்வளவு பெரிய ஈவை பெற்ற நாம சாதாரண மனிதர்களை போல வாழ நம்ம அழைக்கப்படல. கர்த்தர் இந்த இந்த 5வது மாதத்துக்கு அப்புறம் நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஸ்பிரிச்சுவல் growth, அது ரொம்ப ஒரு ஃபாஸ்டான ஸ்பிரிச்சுவல் growth தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாருங்கிறத நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சி, ஒரு பெரிய வளர்ச்சியும் கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய், பூமிக்கு உப்பாய், உலகத்துக்கு வெளிச்சமாய், உலக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் நம்ம ஒவ்வொருத்தரையும் மாற்றி ஆசீர்வதிக்க போகிறார் அப்படிங்கிறதுல நிச்சயமா சந்தேகமே இல்லை. தேங்க்யூ. ஏதாவது டெஸ்டிமனிஸ் எதுவும் இருந்தா ஷேர் பண்ணலாம். ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாள்ல கூட எங்களோடு கூட நீங்க பேசின இடைப்பட்ட இந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விடிவெள்ளி நட்சத்திரமாய் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் உதித்திருக்கிறீர் அப்பா. ஒரு ஹோப் கொடுக்குறீங்கப்பா, ஒரு பெரிய வெளிச்சம். இனி இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் உண்டாகிறத நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல அப்பா எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய சுக வாழ்வையும் கர்த்தர் நீர் துளிர்க்க பண்ணுகிறீர். எந்தெந்த இடத்துல எல்லாம் சுகம் இல்லாமல் இருக்கிறதோ அப்பா, அது பலவீனங்கள் மாத்திரம் இல்ல, ஒருவேளை குடும்பத்துல இருக்கிற பொருளாதார சூழ்நிலைகள், ஒருவேளை சமாதானம் இன்மைகள், எல்லாவற்றிலையும் ஒரு சுக வாழ்வை கர்த்தர் நீர் துளிர்க்க பண்ணுகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இவ்வளோ பெரிய அப்பா கிறிஸ்துவானவரையே எங்களுக்காக நீர் ஈவாய் உம்முடைய சொந்த குமாரனையே நீங்க கொடுத்துட்டீங்கப்பா. எங்க வாழ்க்கையில எந்த குறைவுகளும் இனி இருக்க முடியாது. இன்றைக்கும் எங்கள் இருதயங்கள்ல இருக்கிற எல்லா பாரங்களையும் உடைய சமூகத்துல நாங்கள் ஊற்றுகிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் உம்முடைய பாதபடியில நாங்க ஊற்றிட்டோம். எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டு நேர்த்தியாய் எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய கரங்களிலே அப்பா இங்க வந்து எங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. நம்ம அடுத்த ப்ரேயர் செஷன்ல மீட் பண்ணுவோம். தொடர்ந்து நானும் கூட நினைக்கிறேன் பைபிள் ஸ்டடி கூட நம்ம டெய்லி ஏதாவது ஒரு 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 டைம்ல ஒரு ½ பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அதையும் நம்ம ஆரம்பிப்போம். ஒரு டெய்லி ஒரு பைபிள் ஸ்டடி. நீங்களும் அதுக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் ஸ்பிரிச்சுவலா எல்லாரும் வளரும்படியா எல்லாரும் ஜோம் பண்ணுங்க. நம்ம கர்த்தர் இனி வர்ற நாட்கள்ல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் எழும்ப பண்ண போகிறார் அப்படிங்கிறதுல நிச்சயமா சந்தேகமே இல்லை. தேங்க்யூ.